ஓம் சாந்தி. 1/6/2025 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 21/10/2005 மதுபன். முரளியின் தலைப்பு: முழுமையானவராக மற்றும் நிரம்பியவராக ஆகுவதற்கான தேதியை முடிவு செய்து நேரத்திற்கேற்றவாறு இப்போது எவர் ரெடி ஆகுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறமும் இருக்கின்ற குழந்தைகளின் 3 ரூபங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி பாபாவின் விசேஷமான 3 ரூபங்கள் நினைவிருக்கிறதோ அதுபோல் குழந்தைகளின் 3 ரூபங்களையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய 3 ரூபங்களையும் அறிவீர்கள் தானே? இச்சமயம் குழந்தைகள் அனைவரும் பிராமண ரூபத்தில் இருக்கிறீர்கள். பிராமணர்களின் கடைசி ஸ்டேஜ், அதாவது பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா, பிறகு ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். அதாவது பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதா. ஆகவே இது உங்களுடைய 3 ரூபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பிராமண ரூபம், ஃபரிஷ்தா ரூபம் மற்றும் தேவதா ஸ்வரூபம். அனைத்தையும் விட விசேஷமானது இப்போதைய பிராமண வாழ்க்கையாகும். பிராமண வாழ்க்கை விலை மதிக்க முடியாததாக இருக்கிறது. பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மை தூய்மையாகும். தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் நிஜத்தன்மை. தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி. தூய்மைதான் சுகம் சாந்தியின் ஜனனி. எவ்வளவு தூய்மை இருக்கிறதோ அவ்வளவு சுகம் மற்றும் சாந்தி வாழ்க்கையில் இயற்கையாக மற்றும் இயல்பாக இருக்கும். அதாவது இயல்பான சுபாவமாக இருக்கும். மேலும் தூய்மையான ஆத்மாக்களின் லட்சியம் பிராமணரிலிருந்து தேவதை ஆகுவது அல்ல, ஆனால் முதலில் ஃபரிஷ்தா ஆகுவதாகும். ஃபரிஷ்தாவிலிருந்துதான் தேவதை. ஆக பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுடைய இந்த 3 ரூபங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய 3 ரூபங்களும் எதிரில் வந்துவிட்டதா? பிராமணராகவோ ஆகிவிட்டீர்கள். இப்போது ஃபரிஷ்தா ஆக வேண்டும் என்பது லட்சியமாக இருக்கிறது. உங்களுடைய லட்சியம் இதுதானே? ஃபரிஷ்தாவாக ஆகத்தான் வேண்டும். எனவே ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தின் விசேஷ தன்மைகள் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தெரிகிறது என்பதை சோதித்து பாருங்கள். அடுத்தது பாபா அந்த ஃபரிஷ்தா ஸ்வரூபத்துடைய தன்மைகள் என்னன்றது சொல்லிட்டு இருக்கிறார். ஃபரிஷ்தா என்றால் அவருக்கு இந்த பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரங்களோடு எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. ஃபரிஷ்தா என்றால் டபுள் லைட். பிரச்சனையின் போது மட்டும் டபுள் லைட் அல்ல, ஆனால் சதா மனம் சொல் சம்பந்தம் தொடர்பில் டபுள் லைட், அதாவது லேசான தன்மை. லேசானது பிடித்திருக்கிறதா அல்லது சுமையுடையது பிடித்திருக்கிறதா? எது பிடித்திருக்கிறது? லேசானதுதான் பிடித்திருக்கிறதல்லவா? ஃபரிஷ்தா என்றால் அனைவருக்கும் அன்பானவராகவும் விடுபட்டவராகவும் இருப்பவர். கொஞ்சம் பேருக்கு மட்டும் இல்லை, அனைவருக்கும் அன்பானவராகவும் விடுபட்டவராகவும் இருப்பவர். வெறும் அன்பாக மட்டும் இல்லை, எவ்வளவு அன்போ அவ்வளவு விடுபட்டவராக இருப்பவர். அடுத்தது பாபா ஃபரிஷ்தாவினுடைய அடையாளத்தை சொல்லிட்டு இருக்கிறார். ஃபரிஷ்தாவின் அடையாளம் அவர் அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார். யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ, யாரெல்லாம் சம்பந்தத்தில் வருகிறார்களோ, தொடர்பில் வருகிறார்களோ, அவர்கள் இவர் என்னுடையவர் என்று அனுபவம் செய்வார்கள். எப்படி பாபாவை என்னுடையவர் என்று அனைவரும் அனுபவம் செய்கிறார்கள்,
அனுபவம் செய்கிறார்கள் அல்லவா? அதேபோல் ஃபரிஷ்தா என்றால் ஒவ்வொருவரும் இவர் என்னுடையவர் என்று அனுபவம் செய்ய வேண்டும். அதாவது நம்முடையவர் என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் லேசாக இருப்பார்கள் அல்லவா? உதாரணத்திற்கு மைண்ட் லேசாக இருக்குன்னா எதையும் உள்வாங்கிக்க மாட்டாங்க. அல்லது சம்ஸ்காரம் லேசாக இருக்கு, சுபாவம் லேசாக இருக்கு அப்படின்னா அங்கே மோதல் இருக்காது. அப்படி ஏதாவது இருந்தால் கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. லைட்டாக எடுத்துட்டு விட்டுடுவாங்க. அப்போதான் எல்லாருக்கும் அனுபவமாகும். இவர் என்னுடையவர் அப்படின்னு உணர்வாங்க. பிரம்மா பாபாவை அப்படி எல்லாரும் அனுபவம் செய்தாங்க. யாராக இருந்தாலும் என்னுடைய பாபா, பாபா என்னுடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக லேசான தன்மை அனைவருக்கும் பிரியமானவராக ஆக்கிவிடும். பிராமண குடும்பம் முழுவதும் இவர் என்னுடையவர் என்று அனுபவம் செய்ய வேண்டும். பாரமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஃபரிஷ்தா என்பதின் அர்த்தமே டபுள் லைட் என்பதாகும். ஃபரிஷ்தா என்றால் எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் எல்லையற்ற தன்மை இருக்க வேண்டும், எல்லைக்குட்பட்டதல்ல. அனைவரும் என்னுடையவர், மேலும் நான் அனைவருக்கும் ஆனவன். இதுதான் எல்லையற்ற தன்மை. எங்கே அதிகமாக நம்முடையவர் என்பது இருக்குமோ அங்கே லேசான தன்மை இருக்கும். சம்ஸ்காரத்திலும் லேசான தன்மை இருக்க வேண்டும். எனவே எவ்வளவு சதவிகிதம் ஃபரிஷ்தா நிலை வரை சென்று சேர்ந்திருக்கிறேன் என்று சோதித்து பாருங்கள். இந்த அடையாளங்களை வைத்து நான் எதுவரை அந்த நிலை அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க அப்படின்றார். சோதித்து பார்க்க வருகிறார். செக்கரும் ஆகிவிட்டீர்கள், மேக்கரும் ஆகிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். அதாவது உங்களை செக் பண்ணவும் உங்களுக்கு தெரியும், உருவாக்கி கொள்ளவும் தெரியும். ஆகையால வாழ்த்துக்கள் அப்படின்றார். பாப் தாதாவிற்கு இப்போது சமயத்தை பார்க்கும்போது தன்னை யார் மகாரதி என்று புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஸ்டேஜ் 95% இருக்க வேண்டும் என்ற இந்த சுப ஆசைதான் இருக்கிறது. அப்படி இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு 98% ஆகிவிடுவோம் என்று கீழிருந்து பதில் வருகிறது. வாழ்த்துக்கள் அப்படின்றார். வாயில் குலாப் ஜாமுன் சாப்பிடுங்கள். வாயில் சர்க்கரை அப்படின்னு சொல்வோம் இல்லையா, அதுக்கு பாபா வாயில் குலாப் ஜாமுன் சாப்பிடுங்க அப்படின்றார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 95 தான், ஆனால் நீங்கள் 98% அடைஞ்சிடுவோன்னு சொல்கிறீங்க. அதனால உங்கள் வாயில் குலாப் ஜாமுன் அப்படின்றார். ஏனென்றால் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், தெரிந்து கொண்டும் இருக்கிறீர்கள். ஆகியே தீர வேண்டும். ஆகிவிடுவோம் என்று அப்படி இல்லை, ஆகத்தான் வேண்டும். ஆகிவிடுவோம், பார்க்கலாம், முயற்சி செய்கிறோம். இப்போது இந்த பாஷையை மாற்றுங்கள். என்ன சங்கல்பம் செய்தாலும் அது எத்தனை சதவிகிதம் நிச்சயம் மற்றும் வெற்றி பூர்வமாக இருக்கிறது என்று சோதித்து பாருங்கள். அதாவது ஆகிவிடுவோம், பார்க்கலாம், முயற்சி செய்வோம் அப்படின்னா அதுலேயே அந்த நிச்சயம் இல்லை அப்படின்ற தன்மை தெரியுது இல்லையா? நிச்சயம் இருந்தால்தானே வெற்றி கிடைக்கும். ஆகையால சங்கல்பம் செய்யும் போதே ஆகியே தீர வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு நிச்சயத்தோடு செய்யுங்க. அப்போ வெற்றி கண்டிப்பா இருக்கும். மனதில் என்ன எண்ணம் வந்ததோ அதை எண்ணிவிட்டேன், என்ன வார்த்தை வந்ததோ அதை பேசிவிட்டேன், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் என்ன நடந்ததோ அது நடந்துவிட்டது என்று இருக்கக்கூடாது. யார் விவிஐபிஸாக இருப்பார்களோ அவர்களுக்காக எவ்வளவு செக்கிங் நடக்கிறது தெரியும் தானே? ஒரு விவிஐபியை பார்க்கணுன்னா எவ்வளோ செக்யூரிட்டி செக்கிங் நடக்குது. அப்படியே நம்மளை சந்திக்க விட மாட்டாங்க. அதே போல் அவங்க ஏதாவது சாப்பிடணுன்னா முதல்ல செக்கிங், அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்களே.
அதுபோல் ஒரு விவிஐபிக்கு எவ்வளோ செக்கிங் நடக்குது. ஒவ்வொரு பொருளும் முதலில் சோதிக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் அடுத்த அடி எடுத்து வைப்பார்கள். ஆக இப்போது 2 மணி நேரத்திற்கு பிறகு, 4 மணி நேரத்திற்கு பிறகு செக்கிங் செய்வதெல்லாம் நடக்காது. அதாவது 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் நான் செக்கிங் பண்ணுறேன், 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் நான் செக்கிங் பண்ணுறேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்றார். முதலில் செக்கிங், பிறகுதான் அடியெடுத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் இப்போதைய விவிஐபிஸ் யார் இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பிறவிக்கு தான் விஐபிஸ், அதுவும் கொஞ்ச காலத்துக்கு தான். நீங்களோ இந்த உலக டிராமாவில் பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தாவாக ஆகக்கூடியவர்கள். எனவே எத்தனை விவி போட முடியுமோ அவ்வளவு போடலாம். அதாவது வெறும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இல்லை, வெரி வெரி வெரின்னு எத்தனை வெரி போடலாமோ போடலாம் அப்படின்றார். அவ்வளவு முக்கியமானவங்க நீங்கள். ஏன்னா பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தாவாக ஆகக்கூடியவங்க, அதுவும் உலக நாடகத்தில் அப்படின்றார். நீங்கள் உங்களுடைய பெயருக்கு முன்னால் விவிவி என்று போட்டுக்கொண்டே செல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய சித்திரத்தையோ பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? பூஜிக்கப்படுகிறது, அதை பார்த்திருக்கிறீர்கள் தானே? அதாவது உங்களுடைய ஜட சிலைகள், ஜட சித்திரங்களை பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தினுடைய எவ்வளோ விவிஐபியாக இருந்தாலும் உங்களுடைய சிலைகளுக்கு முன்னாடி தலை வணங்குறாங்களே, அதை பார்த்துருக்கீங்களா அப்படின்றார். அந்த டபுள் ஃபாரினர்ஸ் எல்லாம் முன்னாடி உட்கார்ந்துருந்ததுனால பாபா சொல்லிட்டு இருக்கிறார். கோவிலை பார்க்கவில்லை என்றாலும் சித்திரங்களையோ பார்த்திருக்கிறீர்கள். இப்போதும் கூட அவற்றிற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது. எவ்வளவு பெரிய பெரிய கோவில்கள் கட்டுகிறார்கள். உங்கள் சிலைகளோ 3 அடியில் வந்து விடுகிறது. அப்படியென்றால் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது. ஜட சித்திரங்களுக்கும் மதிப்பு இருக்கிறது. அதாவது அந்த கோவில் சிலை பார்த்தீங்கன்னா 3 அடி தான் இருக்கும். ஆனால் 3 அடி சிலைக்கு எவ்வளோ பெரிய கோயில் கட்டுறாங்க. ஆகையால பாபா உங்களுடைய ஜட சிலைகளுக்கும் எவ்வளோ மதிப்பு இருக்கு அப்படின்னு பாருங்க அப்படின்றார். மதிப்பு இருக்கிறது அல்லவா? உங்களுடைய சித்திரங்களை தரிசனம் செய்வதற்காக எவ்வளவு பெரிய கியூ நிற்கிறது. மேலும் நீங்கள் உயிரோட்டத்தில் எவ்வளவு விவிஐபிஸாக இருக்கிறீர்கள். எனவே அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக செக் செய்யுங்கள். செய்த பிறகு செக் செய்தால் அந்த அடியோ போய்விட்டது, அந்த அடி மீண்டும் உங்கள் கையில் வராது. அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, செய்யறதுக்கு முன்னாடி செக் செய்யணும். செய்த பின்னாடி செக் செய்தீங்கன்னா அந்த காரியமும் நடந்துடுச்சு இல்லையா? நீங்க செக் செய்யாம ஒரு அடி எடுத்து வச்சுட்டு அப்புறம் செக் செய்தீங்கன்னா அந்த அடி போயிடுச்சு தானே, அது மீண்டும் உங்க கைக்கு வராது தானே. ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா அந்த பேசின வார்த்தை வெளியே வந்துடுச்சு. செக் பண்ணாம பேசிட்டீங்கன்னா அது ஆல்ரெடி வெளியே போயிடுச்சு, திரும்ப அது வராது. ஒரு அம்பு போட்டீங்கன்னா அம்பு போயிடுச்சு அப்படின்னா அது திரும்ப பெற முடியாது இல்லையா, ரிட்டர்ன் வராது இல்லையா? அது போல சொல்லிட்டு இருக்கிறார். அஞ்ஞான காலத்திலும் கூட யோசித்து புரிந்து கொண்டு காரியம் செய்யுங்கள். காரியம் செய்த பிறகு யோசிக்காதீர்கள். முதலில் யோசியுங்கள், பிறகு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சுட்டு நம்ம ஒரு காரியம் செய்தோம் அப்படின்னா அதுக்கு புத்திசாலித்தனம். காரியங்கள் செய்த பின்னாடி யோசிச்சீங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அது பச்சாத்தாபம் தானே. ஆகையால பாபா முதலில் யோசியுங்கள், பிறகு செய்யுங்கள் அப்படின்னு. எனவே தன்னுடைய சுய மரியாதையின் சீட்டில் இருங்கள். எவ்வளவு பொசிஷனில் இருக்கிறீர்களோ அவ்வளவு அப்போசிஷன் இருக்காது. அதாவது உங்களுடைய பொசிஷன்ல நீங்க இருக்கும்போது அப்போசிஷன், எதிர்ப்புகள் இருக்காது அப்படின்றது. ஆகையில முதல்ல சுயமரியாதை என்ற சீட்ல செட் ஆகி அதுக்கப்புறம் காரியங்கள் செய்யுங்க அப்படின்றார். எப்போது பொசிஷனில் இருப்பதில்லையோ
அப்போதுதான் மாயாவின் அப்போசிஷன் இருக்கும். ஆக இப்போது பாப் தாதாவின் கேள்வி என்னவென்றால், அனைவருடைய லட்சியமும் சம்பூர்ணமாக வேண்டும், நிரம்பியவர் ஆக வேண்டும் என்றுதான் இருக்கிறது. அந்த லட்சியம் இருக்கிறதா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டுமா? லட்சியம் இருக்கிறதா? அனைவருக்கும் லட்சியம் இருக்கிறது என்றால் கை உயர்த்துங்கள். சம்பூர்ணம் ஆக வேண்டுமா? நல்லது. எவ்வளவு காலத்திற்குள் ஆகுவீர்கள்? நீங்கள் மக்களிடம் உங்களுடைய லட்சியம் என்ன என்று கேள்வி கேட்கிறீர்கள் அல்லவா? மாணவர்களிடமும் ஆசிரியர்கள் உங்களுடைய லட்சியம் என்ன என்று கேள்வி கேட்கிறார்கள் அல்லவா? அதாவது மனிதர்களுக்கு வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிய வைக்கிறோம். இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயண் போன்று ஆகணும், சரி படிக்கணும் அந்த லட்சியம் இருக்கும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அந்த லட்சியமும் இருக்கும், சம்பாதிக்கணும் அந்த லட்சியம், அப்புறம் என்ன வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? அதே போல ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸை கேட்பாங்க உங்க லட்சியம் என்ன? யாராவது படிக்கலைன்னா உங்க லட்சியம்தான் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நல்லா படிக்கிறவங்களா இருந்தா உங்க லட்சியம் என்னன்னு அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஆக இன்று பாப் தாதா விசேஷமாக டீச்சர்ஸிடம் கேட்கிறார். 30 வருடங்களாக இருப்பவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? அதாவது 30 இயர்ஸா யார் ஞானத்துல இருந்தாங்களோ அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்பெஷலா வந்திருந்தாங்க. ஆகையால பாபா அவங்கள பார்த்து உங்க லட்சியம் என்ன? நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறீங்க உங்க லட்சியம் என்னன்னு சொல்லிட்டு உங்க லட்சியம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறார். எனவே 30 வருடங்களாக இருப்பவர்கள் நாளைய தினமே தங்களுக்குள் அமர்ந்து புரோகிராம் ஏற்பாடு செய்ய வேண்டும். மீட்டிங் நிறையவே நடத்துகிறீர்கள். மீட்டிங் சீட்டிங் செய்கிறீர்கள் என்பதை பாப் தாதா பார்க்கிறார். ஒரு மீட்டிங்னு சொல்லும் போது உட்கார வேண்டியது இருக்கும். அந்த உட்கார்றதுல கூட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். யார் யார் எங்கே உட்காரணும்னு இருக்கும். அதில் மீட்டிங்கு, சிட்டிங்கு, சீட்டிங்கு அதெல்லாமே கூட இருக்குன்றார் பாபா. அதெல்லாம் நான் பார்க்குறேன். இப்போது இப்படிப்பட்ட மீட்டிங் நடத்துங்கள். அதாவது எவ்வளவு காலத்திற்குள் நிரம்பியவராக ஆகுவோம் என்று மீட்டிங் நடத்துங்கள். மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொண்டாடுகிறீர்கள் என்றால் தேதியை முடிவு செய்கிறீர்கள். இந்த ப்ரோக்ராம் இந்த தேதியில் என்று முடிவு செய்கிறீர்கள். அப்போ இதற்கு தேதி இல்லையா? எத்தனை வருடங்கள் வேண்டும் சொல்லுங்கள். ஏன்? பாப் தாதா ஏன் கேட்கிறார்? ஏனென்றால் எப்போது விநாசம் செய்வது என்று பாப் தாதாவிடம் இயற்கை கேட்கிறது. அப்போது பாப் தாதா என்ன பதில் சொல்வது? அதாவது பாபா நீங்க மீட்டிங் நடத்தி எப்போ நிரம்பியவராக ஆகுவோம் அப்படின்றது எனக்கு தேதி கொடுங்க. ஏன் அப்படின்னா இயற்கை என்கிட்ட கேட்டுட்டு இருக்கு எப்போ நான் விநாசத்தை செய்யறதுன்னு. அப்போ இயற்கை விநாசம் செய்ய ஆரம்பிக்கிறதுன்னா நீங்க ரெடி ஆகணும் இல்லையா? நீங்க நிரம்பியவராக ஆனால் தானே நான் இயற்கைக்கு சொல்ல முடியும். இப்ப நான் இயற்கைக்கு என்னன்னு பதில் சொல்லட்டும் அப்படின்றார். ஆகையால் பாப்தாதா குழந்தைகளிடம் எவ்வளவு காலத்திற்குள் செய்வீர்கள் என்று கேட்பார் இல்லையா? இன்றைய விசேஷ தலைப்பு இதுவரை, அதாவது எவ்வளவு காலம் வேண்டும் என்பதுதான். இதை பற்றி நீங்க உங்களுக்குள்ள மீட்டிங் செய்து எனக்கு சொல்லுங்க அப்படின்றார். டபுள் ஃபாரினர்ஸ் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? அப்படி என்றால் டபுள் முயற்சி நடக்கும் தானே? அதிசயம் செய்து காட்டுங்கள். டபுள் ஃபாரினர்ஸ் உதாரணமாகுங்கள். பிராமண பரிவாரத்திற்கு முன்பு, உலகத்திற்கு முன்பு நிரம்பியவர் மற்றும் முழுமையானவராகி காட்டுங்கள். அனைத்து சக்திகளில், அனைத்து குணங்களில் நிரம்பியவராக, முழுமையானவராக ஆக வேண்டும். அனைத்தும் இருக்க வேண்டும். அதாவது மனம், சொல், சம்பந்தம் மற்றும் தொடர்பு என 4லும் இருக்க வேண்டும். 4ல் ஒன்று பலவீனமாக இருந்துவிட்டால் கூட நிரம்பியவர் என்று சொல்ல முடியாது. 4 விஷயங்கள் நினைவிருக்கிறது தானே?
அதாவது மனம், சொல், சம்பந்தம் மற்றும் தொடர்பு. இதில் கர்மமும் வந்துவிட்டது. பொதுவாக பாபா மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு இதுதான் 4 விஷயங்கள் அப்படின்னு சொல்வார். இன்றைக்கு பாபா மனம், சொல், சம்பந்தம் மற்றும் தொடர்பு இதுதான் 4ன்னு சொல்றார். ஏன்னா சம்பந்தம் மற்றும் தொடர்புன்னு வரும்போது அதுல கர்மம் வந்துரும் தானே. 4 விஷயங்களில் 2, அதாவது மனம், சொல்லிலோ நாங்கள் சரியாக இருக்கிறோம், ஆனால் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் கொஞ்சம் இருக்கிறது என்று அப்படி அல்ல. சொன்னோம் இல்லையா? யாருக்கு முன்னால் சென்றாலும், யாருடைய தொடர்பில் சென்றாலும் அவர்கள் இவர் என்னுடையவர் என்று அனுபவம் செய்ய வேண்டும். என்னுடையது என்பதில் பெருமிதம் இருக்கும் அல்லவா? மற்றவர்கள் மீது அவ்வளவு லேசான தன்மை இருக்காது. அதாவது என்னுடையவங்க அப்படின்னு சொல்லும்போது என்னுடையவங்க அப்படின்ற அந்த ஒரு பெருமிதம் இருக்கும். செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னு தோணும். இல்லை நம்முடையவங்க இல்லையா, அப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தோணும். அதுபோல அந்த என்னுடையவங்கன்னு இருந்தால் எல்லாமே ஈஸி ஆயிடும்ன்றார். அதுவே மற்றவர்கள் மீது அவ்வளவு லேசான தன்மை இருக்காது. இப்போ பஸ்ஸில் போகும்போது கூட ஒரு சீட்டில் 3 பேர் உட்கார்றதுக்கான இடம் இருக்கு. ஆனால் உங்களுடையவங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல வாங்க 4 பேர் உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்வீங்க. அதுவே வேற யாரோ அப்படின்னா வந்து உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா என்ன சொல்வீங்க? இது 3 பேர் சீட் தான், 4 பேர் உட்கார முடியாதுன்னு சொல்வீங்க. அப்போ என்னுடையவங்கனாலே எல்லா விதமான ஒத்துழைப்பும் ஆகையில பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். மற்றவர்கள் மீது அவ்வளவு லேசான தன்மை இருக்காது, கொஞ்சம் பாரமாகிவிடும். ஆனால் தன்னுடையவர்கள் என்றால் லேசான தன்மை ஏற்படுகிறது. ஆக அனைவரிடமும் லேசான தன்மை இருக்க வேண்டும். தன்னுடைய ஜோனில் மட்டும் லேசான தன்மை, தன்னுடைய சென்டரில் மட்டும் லேசான தன்மை என்று அப்படி இருக்கக்கூடாது. தன்னுடைய ஜோனில் மட்டும் லேசான தன்மை, தன்னுடைய சென்டரில் மட்டும் லேசான தன்மை இருக்கிறது என்றால் விஸ்வ மகாராஜாவாக எப்படி ஆகுவீர்கள்? விஸ்வ கல்யாணக்காரியாகவும் ஆக முடியாது, விஸ்வ ராஜாவாகவும் ஆக முடியாது. சிம்ஹாசனத்தில் அமர்ந்தால்தான் ராஜா என்பதில்லை. ராஜ்யத்தில், ராஜ்ய குடும்பத்தில் கூட ராஜ்யத்தின் ராஜ்ய அதிகாரம் இருக்கிறது. அதாவது சிம்ஹாசனத்துல ஒரு ராஜா தான் அமருவார். அவருக்கு மட்டும்தான் ராஜ்யம் செய்யறதுக்கான அதிகாரம் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ராஜ குடும்பத்தில் வரக்கூடியவங்களுக்கும் அந்த ராஜ்யம் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு அப்படின்றார். ஆக என்ன செய்வீர்கள்? எதுவரை என்பதற்கான பதில் தருவீர்கள் தானே. அதாவது எவ்வளவு காலம் வேண்டும் என்பதை சொல்வீங்க தானே அப்படின்றார். மீட்டிங் நடத்துவீர்களா? மீட்டிங் நடத்தி முடிவு செய்யுங்கள். சரியா? நல்லது. அனைவரும் நன்றாக இருக்கிறீர்களா? செய்தே ஆக வேண்டும், ஆகியே தீர வேண்டும் என்ற ஊக்கம் வருகிறதா? பாப்தாதா ஊக்க உற்சாகத்தை வர வைக்கிறார். மாயா பார்க்கிறது, ஊக்க உற்சாகத்தில் இருக்கிறீர்கள் என்றால் எதையாவது செய்து விடுகிறது. ஏனென்றால் அதற்கும் இப்போது கடைசி காலம் நெருங்கிவிட்டது இல்லையா? எனவே அதுவும் தன்னிடம் ஆயுதங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றை பயன்படுத்துகிறது. மேலும் எப்படிப்பட்ட பாலனை செய்கிறது என்றால் இது மாயாவின் பாலனை என்று புரிந்து கொள்ள முடிவதில்லை. மாயையின் வழியா, பாபாவின் வழியா இதில் மிக்ஸ் செய்து விடுகிறது. அதாவது ஒரு பக்கம் பாபா நமக்கு நல்ல ஊக்குவிக்கிறார், ஊக்க உற்சாகத்துல இருக்க வைக்கிறார். ஆனா மாயா பாக்குது, ஓஹோ இவங்க ஊக்க உற்சாகத்துல இருக்காங்களா, இப்ப அது எப்படி குறைக்கிறது எனக்கு வழி தெரியும். ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துட்டா எதையாவது கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி இவங்க ஊக்க உற்சாகம் எல்லாம் குறைஞ்சிடும்னு சொல்லி மாயாவும் என்ன செய்யறது, அதுகிட்ட என்னென்ன அஸ்திர சஸ்திரங்கள் ஆயுதங்கள் இருக்கோ எல்லாமே பயன்படுத்துதான்.
அதுக்கும் ஒரு ரீசன் சொல்றார். ஏன்னா அது தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம நேரம் முடிய போகுது. அந்த காலம் நெருங்கிடுத்து அப்படின்னு அத தெரிஞ்சிடுத்து. சரி போக போக ஏதாவது செய்துட்டு போலாமே அப்படின்னு லாஸ்ட்ல தன்னுடைய ஆயுதத்தை பயன்படுத்துது. எப்படி பாலனை குடுக்குது அப்படின்னா, இது மாயாவின் பாலனைன்னு புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி பாலனை செய்யுமாம். இது மாயாவின் வழியா, பாபாவின் வழியா அப்படின்றதே தெரியாத மாரி மிக்ஸ் பண்ணிடுமாம். அதாவது பாபாவின் வழி மாதிரியே இருக்கும். ஆனா அது பாபாவின் வழி இல்ல, மாயாவின் வழியா இருக்கும். அந்த மாரி ஏமாத்திடுறது அப்படின்றார். ஃபரிஷ்தா தன்மையில் இருப்பதற்கு அல்லது அதற்கான முயற்சியில் விசேஷமாக என்ன தடை ஏற்படுகிறதோ, அது 2டே 2 வார்த்தைகள்தான். அதுவும் சாதாரண வார்த்தைகள்தான். ஒன்றும் கஷ்டமானதல்ல. மேலும் அனைவரும் அந்த வார்த்தைகளை பலமுறை பயன்படுத்தவும் செய்கிறீர்கள். அவை என்ன? நான் மற்றும் எனது. இந்த நான் மற்றும் எனது என்பதை மாற்றுவதற்கான சகஜ விதியை பாப்தாதா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். நினைவிருக்கிறதா? பாருங்கள், எப்பொழுது நீங்கள் நான் என்ற வார்த்தையை சொல்கிறீர்களோ, அப்பொழுது நான் ஆத்மாவாகத்தான் இருக்கிறேன் என்பது முன்னால் வர வேண்டும். அதாவது எப்போ எல்லாம் நான் என்ற சொல்லை சொல்றீங்களோ, அப்போ உங்களுக்கு நான் ஆத்மாவாக தான் இருக்கிறேன். நானுன்னா ஆத்மா தான் அப்படின்னு அந்த ஆத்மாவுடைய நினைவு முன்னாடி வரணும் அப்படின்றார். நான் என்ற சொல்லை சொல்லுங்கள். முன்னால் ஆத்ம ரூபத்தை கொண்டு வாருங்கள். நான் என்ற சொல்லை சும்மா அப்படியே சொல்லிவிடாதீர்கள். நான் ஆத்மா. இதை இயல்பாக நினைவில் கொண்டு வாருங்கள். நேச்சுரலா இருக்கணும்ன்றார். எப்போ எல்லாம் நான் என்ற வார்த்தை இங்க யூஸ் பண்றீங்களோ, அப்ப நேச்சுரலாவே நான் ஆத்மா என்ற ஸ்வரூபம் உங்க முன்னாடி வரணும். நான் என்ற வார்த்தைக்கு பின்னால் ஆத்மா என்று சொல்லுங்கள். அதாவது நான் ஆத்மா. எப்பொழுது என்னுடையது என்ற வார்த்தையை சொல்கிறீர்களோ, அப்பொழுது என்னுடைய பாபா என்று சொல்லுங்கள். அதாவது பாபா என்ன புரிய வச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா, எப்போ எல்லாம் நானுன்னு சொல்றீங்களோ, அப்போ நான் பக்கத்துல நான் ஆத்மான்றது சேர்த்துக்கோங்க. அதே போல எப்பப்போ என்னுடையதுன்னு சொல்றீங்களோ, அப்ப என்னுடைய பாபான்ற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. என்னுடைய புடவை, என்னுடைய கர்ச்சீஃப் இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? அது போல என்னுடைய பாபா. அதாவது என்னுடைய என்ற வார்த்தையை சொன்னீர்கள், பாபா முன்னால் வந்துவிட்டார். அப்படி இருக்க வேண்டும். நான் என்று சொன்னீர்கள், ஆத்மா முன்னால் வந்துவிட்டது என்று இருக்க வேண்டும். இதை இயல்பான சுபாவமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகஜமாக இருக்கிறதல்லவா? அல்லது கஷ்டமாக இருக்கிறதா? நான் ஆத்மாதான் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. அவ்வளவுதான். அறிந்து கொள்வது 100%. ஏற்றுக்கொள்வது சதவிகிதத்தில் இருக்கிறது. அதாவது நான் ஆத்மா அப்படின்ற விஷயத்தை 100% நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அதை ஏத்துக்கிட்டு நடக்கணும். அதுல தான் பர்சன்டேஜ் இருக்குன்றாங்க. 100 இருக்காது, கொஞ்சம் குறைஞ்சிருது. இதை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். பாடி கான்ஷியஸ், அதாவது தேக அபிமானம் எவ்வளோ நேச்சுரல் ஆயிடுச்சு பாருங்க. நான் ஷரீரம் அப்படின்றது எப்பவுமே உங்களுக்கு நினைவிருக்கும். அதுக்கு பாபா கேட்டுட்டு இருக்கிறார். நான் ஷரீரம் அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்கா? இல்லை இல்லையா? அது நேச்சுரலாகவே நினைவிருக்குதானே? ஆக நான் என்ற சொல் வார்த்தைக்கு முன்பாக சங்கல்பத்தில் வருகிறதல்லவா? எனவே சங்கல்பத்திலும் கூட நான் என்ற சொல் வருகிறது என்றால் உடனே ஆத்மஸ்வரூபம் முன்னால் வர வேண்டும். இந்த பயிற்சி செய்வது சுலபம்தானே? அதாவது வெறும் நான் என்று மட்டும் சொல்லாதீர்கள், நான் ஆத்மா என்று சேர்த்து சொல்லுங்கள். அப்பொழுது பக்கா ஆகிவிடும். எப்படி ஷரீரத்தின் பெயர் பக்கா ஆகி இருக்கிறதல்லவா?
யாராவது மற்றவர்களை அழைத்தால் நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் அல்லவா? அதாவது வேற யாருக்கோ உங்க பேருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வேற யாரோ பேரிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்க திரும்பி பார்க்குறீங்க. என்னதான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க போல அப்படின்னு. அப்போ எவ்வளோ நேச்சுரலா இருக்கு பாருங்க. அவங்க உங்கள கூப்பிடல. வேற யாரையோ கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பேரு கேட்ட உடனே, நான் தான் அந்த பேர் கொண்டவன் அப்படின்னு சொல்லி நீங்க திரும்பி பார்ப்பீங்க. என்னதான் கூப்பிடுறாங்களா அப்படின்னு தோணுது. ஆக நான் ஆத்மா, ஆத்மாவின் உலகம் பாப்தாதா, ஆத்மாவின் சம்ஸ்காரம் பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதா. அப்போ என்ன செய்வீர்கள்? இந்த மனதின் ட்ரில்லை செய்ய வேண்டும். இப்போது டாக்டர்ஸ் கூட ட்ரில் செய்யுங்கள், ட்ரில் செய்யுங்கள், எக்ஸர்சைஸ் செய்யுங்கள் தானே சொல்கிறார்கள். எனவே இந்த எக்ஸர்சைஸ் செய்யுங்கள். நான் ஆத்மா, என்னுடையவர் பாபா. எப்போ எல்லாம் நான் அப்படின்ற வார்த்தை வருதோ அப்போ ஆத்மா ஞாபகம் வரணும். எப்போ எல்லாம் என்னுடையதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ என்னுடைய பாபான்னு வரணுன்றார். ஏனென்றால் நேரத்தின் வேகத்தை டிராமா அனுசாரம் ஸ்லோ செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதாவது நீங்க இன்னும் ரெடி ஆகல நான் நேரத்தினுடைய வேகத்தை குறைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்றார். டிராமா பிளான் படி அது செய்ய வேண்டியதா இருக்கு. உண்மையில் படைப்பவர் தான் தீவிரமாக இருக்க வேண்டும், படைப்பு அல்ல. ஆனால் இப்போதைய நேரத்தின்படி சமயம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இயற்கை எவர் ரெடியாக இருக்கிறது. கட்டளைக்காக மட்டும் காத்து கொண்டிருக்கிறது. டிராமாவின் நேரம்தான் ஆர்டர் செய்யும் அல்லவா? அதாவது டிராமாவில் அந்த நேரம் வரும்போது, முடிகிற நேரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிராமாவின் நேரம் தானே ஆர்டர் பண்ணும், கட்டளையிடும். அப்போ ஸ்தாபனை செய்பவர்கள் எவர் ரெடியாக இல்லை என்றால் விநாசத்திற்கு பிறகு பிரளயம் நடக்குமா என்ன? அதாவது டிராமாவில் அந்த நேரம் முடிகிற நேரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கட்டளையிடும். கலியுகம் முடிஞ்சிடும், சத்தியுகம் வந்துடணும். ஆனால் நீங்கள் தயாராகலை அப்படின்னா பிரளயம் ஆயிடுமா அப்படின்னு கேட்குறாரு. பிரளயம் அப்படின்னா பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொரு தத்துவத்துக்குள்ளே போயிடும். தண்ணீர் தத்துவம் ஒரு சொட்டு தண்ணீர் ஆயிட்டு நெருப்பில் போயிடும். நெருப்பு ஒரு சின்ன ஒரு தீப்பொறி ஆயிட்டு காற்றில் அணைஞ்சிடும். அப்படியே ஒவ்வொரு தத்துவமும் ஒவ்வொன்றுக்குள்ளே போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் சூன்யமாயிடும். அதுக்கு பாபா சொல்றார், அப்படியா நடக்கும்? நீங்கள் தயாராகலைன்னா அப்புறம் வேற என்ன இருக்கும் இங்கே அப்படின்ற அர்த்தத்தில் கேட்குறார். பிரளயம் ஏற்பட வேண்டுமா அல்லது விநாசத்திற்கு பிறகு ஸ்தாபனை ஆக வேண்டுமா? ஆகையால் ஸ்தாபனைக்கு நிமித்தமாக இருக்கக்கூடியவர்கள் இப்போதைய சமயத்தின்படி எவர் ரெடியாக இருக்க வேண்டும். பாப் தாதா இதைதான் பார்க்க விரும்புகிறார். பிரம்மா பாபா அர்ஜுனன் ஆனார் அல்லவா? எடுத்துக்காட்டாக ஆனார் அல்லவா? அதேபோல் பிரம்மா தந்தையை பின்பற்றக்கூடியவர்கள் யாராக ஆகுவார்கள்? அதாவது பிரம்மா பாபா நான் செய்யணும், நான் நம்பர் 1 வரணும்னு அவர் அர்ஜுனன் ஆயிட்டார். நமக்கெல்லாம் எக்ஸாம்பிள் ஆயிட்டார். அந்த பிரம்மா தந்தையை ஃபாலோ செய்கிறவங்க யாராக ஆகணும்? சுயத்தையும் பாருங்கள், சமயத்தையும் பாருங்கள். பாப் தாதா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நிகழ்காலத்தில் பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா ஆகக்கூடிய ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் நிமித்த பாவம் மற்றும் பணிவு பாவம் இந்த 2 வார்த்தைகளையும் அடிக்கோடிட வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இதில் தேக உணர்வின் நான் என்பதும் முடிந்து போய்விடும், எனது என்பதும் முடிந்து போய்விடும். அதாவது அந்த நிமித்த பாவத்தை கொண்டு வரும்போது அங்கே நான் என்ற அகங்காரமோ இல்லை அபிமானமோ இருக்காது, அது முடிஞ்சிடும். அதே நேரத்தில் பணிவு இருக்கும் போது, அந்த பாவம் இருக்கும் போது என்னுடையதுன்றது கூட போயிடும். நான் நிமித்தமாக இருக்கிறேன், மேலும் என்னுடைய சுபாவம் பணிவு சுபாவம்.
இதில் தேக உணர்வின் நான் என்பதும் முடிந்து போய்விடும், என்னுடையது என்பதும் முடிந்து போய்விடும். அதாவது நான் நிமித்தமாக இருக்கிறேன், என்னுடைய சுபாவம் பணிவு சுபாவம். இந்த இடத்துல நிர்மான் அப்படின்னா பணிவுன்னு சொல்றதை விட பெயர் புகழ் மரியாதையிலிருந்து விடுபட்ட நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிர்மான், மான் அப்படின்னா மரியாதை, பெயர் புகழ் அதெல்லாமே. நிர்மான் அப்படின்னா அதிலிருந்து விடுபட்ட நிலை. எவ்வளவு பெயர் புகழ் மரியாதையிலிருந்து விடுபட்டு இருப்பீர்களோ அவ்வளவு மதிப்பு கிடைக்கும். ஏனென்றால் யார் பணிவாக இருப்பார்களோ, பேர் புகழ் மரியாதையிலிருந்து விடுபட்டு இருப்பார்களோ அவர்கள் அனைவருக்கும் அன்பானவர்களாக ஆகி விடுவார்கள். மேலும் எப்போது அன்பானவராக ஆகிவிடுகிறார்களோ அப்பொழுது மரியாதையோ தானாகவே கிடைக்கும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அப்படின்றார். எனவே நிமித்தம் மற்றும் நிர்மான் பாவம் இருக்க வேண்டும். அதாவது நான் நிமித்தமாக இருக்கிறேன், ஆகையால் பணிவான பாவத்தோடு பெயர் புகழ் மரியாதை எதிர்பார்க்காத அல்லது அதிலிருந்து விடுபட்ட பாவத்துல இருக்கணும். மேலும் பாவனை சுப பாவனை. பாவம் மற்றும் பாவனை 2 விஷயங்கள் இருக்கிறது தானே. அதாவது நோக்கம் மற்றும் உணர்வுகள். நோக்கம் நல்லா இருந்தால் அந்த உணர்வுகளும் நல்லா இருக்கும் தானேன்னு சொல்ல வரார். ஆகையால நிமித்த பாவம் மற்றும் நிர்மாண பாவம். மேலும் பாவனை ஒவ்வொருவர் மீதும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள். யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்களுடைய நிமித்த பாவம் பணிவு அல்லது பெயர் புகழ் மரியாதையிலிருந்து விடுபட்ட பாவம் மற்றும் சுப பாவனை எப்படிப்பட்ட வாயுமண்டலத்தை உருவாக்கிவிடுது என்றால் எதிரில் இருப்பவரும் வைப்ரேஷன்ஸ் மூலம் மாறிவிடுவார். நிறைய குழந்தைகள் ஆன்மீக உரையாடல் செய்கிறார்கள் இல்லையா? அப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் 1 மாதம் சுபபாவனை வைத்தோம், ஆனால் அவர் மாறவே இல்லை என்று சொல்கிறார்கள். பிறகு களைத்து விடுகிறார்கள், மனச்சோர்வு அடைந்து விடுகிறார்கள். இப்போது பாவம் அந்த ஆத்மாக்களின் உள்ளுணர்வு அல்லது பார்வை கல் போன்று இருக்கிறது என்றால் அதில் கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே. சரி, அவர் மாறவில்லை என்றால் நீங்கள் உங்களை சரியாக வைத்து கொள்ளுங்களேன். நீங்கள் உங்களுடைய பொசிஷனில் இருங்களேன். நீங்கள் ஏன் மனச்சோர்வு அடைகிறீர்கள்? மனச்சோர்வு அடையாதீர்கள். சரி, அவர் மாறவில்லை என்றால் நீங்கள் அவரோடு அவரை போலவே மாறிவிடக் கூடாது. அதாவது அவங்க மாறலன்னா ஓகே, நீங்க ஏன் மாறிடுறீங்க அப்படின்றார். நீங்கள் மனச்சோர்வு அடைந்து விட்டீர்கள் என்றால் அவர் சக்திசாலி ஆகிவிட்டார், அவர் உங்களை மாற்றிவிட்டார். அதாவது எவ்வளோ சுபபாவனை வச்சீங்க, அவங்க மாறவே இல்லை, கடைசியில் நீங்க அவங்க லெவலுக்கு இறங்கிட்டீங்கன்னா அவங்க ஜெயிச்ச மாதிரி தானே, அவங்க பவர்ஃபுல் தானே. அவங்க மாறலைனாலும் அவங்கள போல நீங்க மாறாதீங்க அப்படின்றார். அதாவது யாராவது ஏதாவது திரும்ப திரும்ப தவறு செய்துட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்ம ரியாக்ட் ஆயிட்டோம்னா அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கிட்டோம் தானே அர்த்தம். நீங்கள் உங்களுடைய சுய மரியாதையின் சீட்டை விட்டுவிட்டு ஏன் இறங்கி விடுகிறீர்கள்? வீண் எண்ணங்களும் எழக்கூடாது. ஏன் ஏன் என்று சொன்னீர்கள்? வீண் எண்ணங்களின் கதவு திறந்தது. அந்த திறந்த கதவை மூடுவது மிகவும் கஷ்டம். எனவே ஏன் என்று யோசிக்காதீர்கள். அதாவது ஏன் என்ற வார்த்தையே உங்களுக்கு வரக்கூடாது. ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சிங்கன்னா அவ்வளோதான், வீண் எண்ணங்களுடைய கதவை திறந்துடும். அதுக்கப்புறம் அதை மூடுறது ரொம்ப கஷ்டன்றார். அப்படின்னா ஏன் இப்படி நடந்துருச்சுன்னு நினைச்சிங்கன்னா அவ்வளோதான், அதுக்கு பின்னாடி எத்தனையோ 1000 எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். வெளியிலேயே வர முடியாது. ஏன்னா காட்டுக்குள்ள பாதையே இருக்காது.
அதனால அந்த வீணெண்ணங்களுடைய காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிடாதீங்க அப்படின்றார். ஆகையால அவரு எப்படி நடந்துக்கிட்டாலும், என்ன செய்தாலும், நீங்க இரக்க மனமுடையவராகி வைப்ரேஷன்ஸ் கொடுத்து கொண்டே இருங்கள். நீங்கள் உங்களுடைய சீட்டை விட்டு இறங்கி ஏன் மனச்சோர்வு அடைகிறீர்கள்? ஆக நினைவில் வைத்தீர்கள் தானே? பொசிஷனிலிருந்து கீழே வராதீர்கள். இல்லையென்றால் அப்போசிஷன் அதிகமாகிவிடும். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் அப்போசிஷன் ஏற்பட்டுவிடும். அதாவது சுபாவம் மற்றும் சம்ஸ்காரத்தில் அப்போசிஷன் ஏற்பட்டுவிடும். அதாவது நீங்க உங்க சுயமரியாதை என்ற பொசிஷன்ல இருந்து கீழே வரும்போது மனிதர்களுக்குள்ள அப்போசிஷன் வந்துடும்ன்றார். எதிர்ப்பு ஏற்படும். உங்க சம்ஸ்கார சுபாவத்திற்கும் அவங்க சம்ஸ்கார சுபாவத்திற்கும் மோதல் ஏற்படும். நீங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. நீங்க செய்யணும்னா அவங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, எதிர்ப்பாங்க. அதே போல சிந்தனைகளில் அல்லது கருத்துகளில் கூட அப்போசிஷன் ஏற்பட்டுவிடும். ஆகையால் பொசிஷனில் இருங்கள். ஆக நாளை என்ன செய்வீர்கள் நினைவிருக்கிறதா? பாப் தாதாவிற்கு உங்கள் அனைவர் மீதும் அன்பு இருக்கிறதல்லவா? எனவே பாப் தாதா அனைவரும் பிரம்மா தந்தைக்கு சமமாகிவிட வேண்டும் என்று நினைக்கிறார். பிரம்மா தந்தைக்கு முன்னால் அப்போசிஷன் வரவில்லையா என்ன? பிரம்மா பாபாவுக்கும் கூட எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தது. மாயாவின் எதிர்ப்பும் வந்தது, ஆத்மாக்களின் எதிர்ப்பும் வந்தது. ஆனால் பிரம்மா தந்தை தன்னுடைய பொசிஷனை விட்டு விட்டாரா? விடவில்லை அல்லவா? ஆகையால் தான் ஃபரிஷ்தா ஆனார் அல்லவா? எனவே இப்போது தன்னை ஃபரிஷ்தா என்று புரிந்து கொண்டு செல்லுங்கள். நான் ஃபரிஷ்தாவாக இருக்கிறேன். அதே நேரத்தில் பிரம்மா பாபாவுக்கு முன்னால் எதிர்ப்புகள் வரவில்லையா? மாயாவிடமிருந்தும் எதிர்ப்பு வந்தது, ஆத்மாக்களின் எதிர்ப்பும் வந்தது. ஆனால் பிரம்மா பாபா தன்னுடைய பொசிஷனை விட்டாரா? விடவில்லை அல்லவா? அதனால்தான் ஃபரிஷ்தா ஆனார். ஆகையால் இப்போது தன்னை ஃபரிஷ்தா என்று புரிந்து கொண்டு செல்லுங்கள். நான் ஃபரிஷ்தாவாக இருக்கிறேன். அதே நேரத்தில் ஒருவர் மற்றவரையும் கூட ஃபரிஷ்தா ரூபத்தில் பாருங்கள். அனைவரும் ஃபரிஷ்தாக்களாக இருக்கிறார்கள். எனக்கு பழைய உலகத்தோடும் தொடர்பு இல்லை, பழைய சம்ஸ்காரத்தோடும் தொடர்பில்லை, இந்த பிராமணர்களோடும் தொடர்பில்லை. அவ்வளவுதான், முடிந்தது. அதாவது எப்போவுமே தன்னை ஃபரிஷ்தான் உணருங்க, ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தில் இருங்க. மற்றவங்கள பார்க்கும்போது அவங்களும் ஃபரிஷ்தா தான், எல்லாருமே ஃபரிஷ்தாக்கள் தான். முடிஞ்சது. எனக்கு பழைய உலகத்தோடும் தொடர்பில்லை, பழைய சம்ஸ்காரத்தோடும் தொடர்பில்லை, பிராமணர்களோடும் தொடர்பில்லை. அப்படின்னா இப்போ யாரும் பிராமணர்களே கிடையாது, எல்லாருமே ஃபரிஷ்தாக்கள். நீங்களும் ஃபரிஷ்தா, அவங்களும் ஃபரிஷ்தா. ஆகையால ஃபரிஷ்தா ரூபத்தில் பாருங்க, எல்லாமே முடிஞ்சிடுது, அவ்வளோதான் அப்படின்றார். இவரும் ஃபரிஷ்தா, அவரும் ஃபரிஷ்தா என்ற பாதையில் பாருங்கள். இந்த வைப்ரேஷன்ஸை வாயுமண்டலத்தில் பரப்புங்கள். நல்லது. இப்பொழுது ஒரு நிமிடம் இது போன்ற பவர்ஃபுல் அனைத்து சக்திகள் நிறைந்த கிரணங்களை உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கு கொடுங்கள். அதனால் நாலாபுறமும் உங்களுடைய சக்திகளின் வைப்ரேஷன்ஸ் உலகத்தில் பரவ வேண்டும். அதுக்கப்புறம் டெட் சைலன்ஸில் பாபா ட்ரில் செய்ய வைத்தார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தா ஆகும் குழந்தைகளுக்கு சதா சுயதர்சனத்தின் மூலம் தன்னை சோதனை செய்து மாற்றிக்கொள்ளக்கூடிய குழந்தைகளுக்கு, பிரம்மா பாபாவை பின்பற்றக்கூடிய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு, சதா டபுள் லைட் ஆகி சேவையும் முயற்சியும் செய்யும் ஃபரிஷ்தா ஆத்மாக்களுக்கு, சதா தன்னுடைய பொசிஷன் என்ற சீட்டில் செட் ஆகி அப்போசிஷனை முடிக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளுக்கு, சங்கம யுகத்தின் உடனடி பலனை அனுபவம் செய்யக்கூடிய
தந்தைக்கு சமமாக அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம்: வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தை அருகில் கொண்டு வரக்கூடிய சதா சுப சிந்தனையாளர் மற்றும் சுய சிந்தனையாளர் ஆகுங்கள். சேவையில் வெற்றிக்கான ஆதாரம் சுப சிந்தனையாளர் உள்ளுணர்வு. ஏனென்றால் உங்களுடைய இந்த உள்ளுணர்வு ஆத்மாக்களின் கிரகிக்கும் சக்தி மற்றும் அறிவு தேடலை அதிகரிக்கிறது. இதனால் வார்த்தைகள் மூலம் செய்யும் சேவை சகஜமாக வெற்றியடைந்து விடுகிறது. மேலும் சுயத்திற்காக சுய சிந்தனை செய்யும் ஸ்வசிந்தக் ஆத்மா சதா மாயா ப்ரூஃபாக இருப்பதோடு மற்றவர்களுடைய பலவீனத்தை கிரகித்து கொள்வதில் இருந்தும் மனிதர்கள் அல்லது வசதிகளின் கவர்ச்சியில் இருந்தும் ப்ரூஃபாக இருப்பார். எப்போது இந்த 2 வரதானங்களையும் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்களோ அப்போது வெளிப்படுத்துவதற்கான நேரம் அருகில் வந்துவிடும். ஸ்லோகன்: தன்னுடைய சங்கல்பங்களையும் கூட அர்ப்பணம் செய்துவிடுங்கள். அப்போது அனைத்து பலவீனங்களும் தானாகவே விலகி போய்விடும். அவ்யக்த சமிகை: பரமாத்மா அன்பை அனுபவம் செய்வதற்கு உள்நோக்கு முகமுடையவராகி இந்த தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம ரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். சதா உள்நோக்கு முகத்தின் குகையில் இருங்கள். அப்பொழுது பழைய உலகத்தின் சூழ்நிலையில் இருந்து விடுபட்டு கொண்டே செல்வீர்கள். சூழ்நிலைகளின் பிரபாவத்தில் வரமாட்டீர்கள். ஓம் சாந்தி. பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். உன்னுறவற்றையும் உலகின் சுகம் என்ன சுகம்? உன் துணையை தவிர வேறேது சுகம்? கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய். கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய். மண்ணில் மைந்தனாய் வாழ வழி தந்தாய். வாழ வழி தந்தாய். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில்
அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன்.